ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாலிபாப் கிச்சன். இப்போ மீன் குழம்பு அப்படின்னாலே நம்மளுக்கு மத்தி மீன் குழம்பு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு மற்ற மீனெல்லாம் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது மத்தி மீன் போல். அந்த மத்தி மீன் குழம்பு நல்லா உடையாமல் சூப்பராக, அதுவும் மண்பானையில், மண்மனம் மாறாத மண்பானையில் எப்படி 10 நிமிஷத்தில் சுலபமாக செய்கிறதுன்னு செஞ்சு பார்த்துடலாம். இந்த மீன் குழம்பு வைக்கும்போது கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம புளி அப்புறம் தக்காளி இதெல்லாம் நம்ம கையிலேயே தான் கரைச்சி செய்ய போகிறோம். அதனால் மிக்சியில் அரைக்க தேவையில்லை. இந்த மீன் குழம்பை நல்லா நல்லெண்ணெயில் எப்படி சூப்பராக மண்பானையில் செய்கிறேன்னு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சிடலாம். ஊற வச்சுருக்கிறதுனால அந்த புளி நல்லா ஈஸியாக கரைக்க வரும். நல்லா கையிலே நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா புளிஞ்சு கரைச்சி எடுத்துருங்க. கரைச்சிட்டு அந்த சக்கையை வெளியே எடுத்துருங்க. நீங்கள் சக்கையோட கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா கரைச்சிக்குங்க. கையிலேயே கரைச்சி செய்யும்போது நம்ம எந்த மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க, எந்த புளிக்குழம்புமே நீங்கள் இந்த மாதிரி புளி இந்த தக்காளி எல்லாம் மிக்சியில் போட்டு அடிக்காமல் கையில் கரைச்சி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையில் நல்லா கரைக்கிறேன். கரைச்சிட்டு நான் அந்த சக்கையெல்லாம் வெளியே எடுத்துட்றேன். பாருங்கள், அந்த சக்கையெல்லாம் வெளியே எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை ஒவ்வொன்றா போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா அழுத்தி புளிஞ்சு கரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் சிரமந்தான் இருந்தாலும் நம்ம அழுத்தி கசக்கணும்னா நல்லா அது கரைஞ்சிரும். நல்லா கையிலேயே நசுக்கி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அம்மிக்கல் வச்சுருந்தீங்கன்னா அம்மிக்கல்லில் அந்த கொஞ்சமாக புழிஞ்சிட்டு அந்த தக்காளியை அம்மிக்கல்லில் ஒரு உருட்டியும் நீங்கள் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே நம்ம கையிலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து கரைச்சிக்கலாம். பாருங்கள், மீதி தக்காளியும் போட்டு கரைச்சிக்க போகிறேன். இது கரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அழுத்தி பூரா தக்காளியும் நல்லா கசக்கி கரைச்சிக்க போகிறேன். நம்ம 1/2 கிலோ தக்காளி தான் இதுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக குழம்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி போட்டு கரைச்சிக்கலாம். நல்லா இது கரைக்கிறதுக்கு எப்படி ஒரு 2 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நல்லா கையிலே கரைச்சி நல்லா அந்த தோலெல்லாம் நசுக்கி கரைச்சி எடுத்துட்டேன். நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நான் மத்தி மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி கொஞ்சமாக உப்பு போட்டு குலுக்கி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கிறேன்.
அப்படி கழுவுனா தான் நம்மளுக்கு மத்தி மீன் நல்லா பவுன் கலரில் சூப்பராக இருக்கும் பாருங்கள். உப்பு போட்டு நல்லா குலுக்கி எடுத்து நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா குலுக்கிட்டு அப்போ தான் அந்த உப்பு அந்த மீனில் செட் ஆகும். குலுக்கி நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 100 கிராம் வெள்ளைப்பூண்டும் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த புளிக்குழம்பு வச்சுக்கிறீங்கனாலும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். குறிப்பாக மத்தி மீனுக்கு மீன் குழம்பு மத்தி மீன் மட்டும் இல்லை, எந்த மீன் குழம்பு வைக்கிறதுனாலும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது பச்சை அப்படியே போட்டாலும் போடலாம். இது பச்சை வாசனை வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம். நல்லா கருக விட்றாதீங்க. நல்லா கொஞ்சம் அந்த மல்லி மிளகா கொஞ்சம் சூடானா போதும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முழுசாக வர மல்லி மிளகாயாக வறுத்து அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொடியை லைட்டாக வறுத்தாலே போதும். உங்களுக்கு வறுத்து போட்டால் நல்லா இந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் குழம்பு. நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக சூடு இருக்குது. இப்போ எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி கரைசலில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லி மிளகா தூள் ரெண்டையும் கொட்டி நல்லா கலந்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம தக்காளி கரைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ மீதி உப்பு இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிங்க. நீங்கள் கையால் கூட கலக்கலாம். நல்லா அந்த உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கிக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கலாம். இப்படி கலக்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காகத்தான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த கரைசலில் இந்த பச்சை வாசனையும் இருக்காது. நம்ம கையில் வறுத்து அரைச்ச மாதிரியே தான் இருக்கும் இந்த குழம்பு. இப்போ அடுப்பில் ஒரு மண்பானை வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்தா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த மண்பானை ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மண்பானை வாங்கி. ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்பானை நான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருவேன். அதனால் இந்த மண்பானை ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குது. வாசம் வராமல் ரொம்ப நாளாக மெயின்டைன் ஆகுது. இந்த மண்பானை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க.
பார்த்து பக்குவமாக எடுத்துருங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வெடிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வெடிக்கும், அதனால் மூடி வச்சுருங்க. பாருங்கள், பச்சை மிளகா நல்லா வெடிச்சிருச்சு. எடுத்து வச்சுருந்த வெள்ளை பூண்டு முழுசாக உரித்து போட்டுக்கலாம். போட்டு அந்த வெள்ளை பூண்டு அந்த நல்லெண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோக்கும் குழம்பு டேஸ்ட் அது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்பு அந்த நாளே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மீன் குழம்பு அப்போவே சாப்பிட்டா கூட சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மண்பானையில் செய்கிறதுனால மறுநாள் சாப்பிட்றதுக்கு இதோட சூப்பராக இருக்கும். இன்னும் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் அகலமான மண்பானை வாங்கி வச்சுக்கோங்க. எங்களுக்கு இது போதும், அதனால் இந்த சைஸ் மண்பானையில் தான் நான் செய்கிறேன். பாருங்க, நல்லா அந்த எண்ணெயில் அந்த சின்ன வெங்காயம் அந்த வெள்ளை பூண்டும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கருக விடாமல் ஒரு 3/4 வேக்காட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி கரைசலை இப்போ இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கலக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துடலாம். இப்போ திறந்து பார்க்குறேன், நல்லா கொதிச்சிருச்சு மீன் குழம்பு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே அந்த நல்லெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. நல்லா கமன்னு ரெடி ஆகிருச்சு. சுற்றி எண்ணெய் திரண்டு வரணும். இதுதான் கரெக்டான டைமு. இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை மத்தி மீனை போட்டுடலாம். பூரா மத்தி மீனும் போட்டுடலாம். நான் 1/2 கிலோ மத்தி மீன் போடுறேன். ஏன்னா இந்த சைஸ் பானைக்கு இவ்வளோ தான் பிடிக்கும். அதனால் நான் 1/2 கிலோ மத்தி மீன் கழுவி போட்டுடலாம். போட்டுட்டு உடையாமல் லேசாக கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே இந்த மீன் நல்லா வெந்துடும். இப்போ பார்க்கலாம். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் மீன் வெந்துருச்சா அப்படின்ட்டு.
இன்னும் லைட்டாக கொதி வரணும். பாருங்கள், மீன் இன்னும் கொஞ்சம் வெந்தால் பரவாயில்லன்னு இருக்குது. அதனால் இப்போ மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சுக்குங்க அடுப்பை. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து மல்லித்தலை, நல்லா கொழுந்து கருவேப்பிலையாக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லித்தலை எடுத்து நல்லா அறுத்து போட்டுருங்க. இப்போ கரண்டி இந்த மாதிரி ஏந்திர மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்க, மத்தி மீன் நல்லா கரையாமல் சூப்பராக வெந்திருக்கு. அழுங்காமல் எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. அப்படியே லைட்டாக ஒரு கிளறி இறக்கிருங்க. நம்ம சூப்பரான மண்பானை மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. என்னோடய வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு டெய்லி ஒரு சூப்பரான வீடியோ வேணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எனக்கு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவாக இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.